கிசுகிசு செய்திகள் எழுதுறதுக்காக நடிகைகளோட பெயர்களை எந்த அளவுக்கு மாத்தி எழுதியிருக்காங்க தெரியுமா? பொதுவா சினிமாவை தாண்டி சினிமா நடிகர்களோட சொந்த வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்க நிறைய பேருக்கு அதிக ஆர்வம் இருக்கும். இதுக்கு தீனி போடுற விதமா ஆரம்பிக்கப்பட்டதுதான் கிசுகிசு செய்திகள். சில நேரங்கள்ல நடிகர் நடிகைகளோட உண்மையான பெயரை சொல்லாம மறைமுக பெயரை வச்சு அந்த செய்திகளை எழுதுவாங்க. அந்த நேரத்துல யார் இந்த நடிகர், யார் இந்த நடிகையா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் தலையை பிச்சுக்கிட்ட யோசிக்கிற நிலைமையும் ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி தேடுறவங்களுக்கு சில நடிகைகளோட ட்ரெண்டான பெயர்களை நான் இப்ப சொல்றேன். த்ரிஷாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நயன்தாராவோட வருகைக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் நம்பர் 1 நடிகையா த்ரிஷா இருந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி அவங்கள த்ரிஷான்னு எழுதாம த்ரீஷா அப்படின்னு தான் எழுதுவாங்க. பேருக்கு முன்னாடி திரி அப்படின்னு இருக்கிறதுனால இவங்கள பட்டாசு நடிகை அப்படின்னும் சில கிசுகிசுப்பான விஷயங்களை எழுதியிருக்காங்க. சாமி படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா இவங்கள த்ரிஷான்னு சொல்லாம மாமி நடிகை அப்படின்னு தான் நிறைய கட்டுரைகள்ல எழுதியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நயன்தாரா. நயன்தாராவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கிசுகிசு செய்தி எழுதுறவங்களுக்கு எக்கச்சக்க கண்டென்ட்டை அள்ளி கொடுத்தவங்களே நயன்தாரா தான். அந்த டைம்ல நயன்தாராவை பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லணும் அப்படின்னா உண்மையான பெயரை போட மாட்டாங்க, நம்பர் 1 நடிகை அப்படின்னு தான் போடுவாங்க. ஏன்னா நயன்தாரா ஒரு குறுகிய காலத்திலேயே நம்பர் 1 இடத்தை பிடிச்சாங்க. லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டமும் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ நம்பர் 1 நடிகைன்னு போட்டாலே போதும், 100% எல்லாரும் நயன்தாரா தான் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜோதிகா. நடிகை ஜோதிகாவை பத்தி கிசுகிசு செய்திகள் வெளியே வருது அப்படின்றது அரிதிலும் அரிது அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல ஜோதிகாவை பெருசா யாருமே சீண்ட மாட்டாங்க. உண்மையாவே எல்லாருக்கும் மனசார ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகையா தான் ஜோதிகா ஆரம்பத்துல வலம் வந்துட்டு இருந்தாங்க. சூர்யா மற்றும் ஜோதிகா லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்கள பத்தின சில செய்திகளே வெளியாக ஆரம்பிச்சிச்சு. அந்த டைம்ல ஜோதிகாவை ஒளி நடிகை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சில செய்திகள்ல உருளைக்கிழங்கு நடிகை அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு காமெடியா இருக்கலாம், ஆனா ஜோதிகா மேல எந்த ஒரு ஹேட்டும் கிடையாது. ஆரம்பத்துல உண்மையாவே அவங்கள விரும்பி தான் இந்த மாதிரி கதைகளை எழுதினாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்ரன். இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு உண்மையா சிம்ரனோட ஒர்த்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ஒரு டைம்ல சிம்ரனுக்கு உட்காரதுக்கு கூட நேரம் இருக்காது. அத்தனை படங்கள்ல கமிட் ஆயிட்டு இருப்பாங்க. சிம்ரன் தான் என்னோட படத்துல ஹீரோயினா நடிக்கணும் அப்படின்னு ஹீரோக்களே கேட்டு வாங்குவாங்க. அந்த அளவுக்கு 2000 காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்கள இடுப்பழகி நடிகை அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. எந்த ஒரு ஆர்டிக்கலா இருந்தாலும் சிம்ரனோட பெயரை மென்ஷன் பண்ணாம இடுப்பழகி நடிகை அப்படின்னு தான் போடுவாங்க. அதே மாதிரி டான்ஸ் நடிகை அப்படின்னு எழுதினாலும் அது சிம்ரன் தான். சிம்ரன் அளவுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு அந்த டைம்ல வேற எந்த நடிகையும் கிடையாது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்னேகா. நடிகை ஸ்னேகா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் தான் அவங்கள பத்தி நிறைய ஆர்டிக்கலை வெளியிட்டாங்க. அவங்கள பத்தின நியூஸும் அடிக்கடி வெளியாகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல அப்படி ஒரு குடும்ப பெண் கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா ஸ்னேகாவை விட்ட ஆளே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு எல்லா கேரக்டருக்கும் அப்படி அச்சு அசலா பொருந்திருவாங்க. இவங்களோட சிரிப்புக்கே பல யங்ஸ்டர்ஸ் விழுந்திருப்பாங்க. அதனாலதான் புன்னகை அரசி அப்படின்ற பட்டமும் கிடைச்சிச்சு. புன்னகை அரசி நடிகை, சிரிப்பு நடிகை, ஸ்னேகமான நடிகை அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே நம்ம புரிஞ்சுக்க அது ஸ்னேகாவை தான் குறிப்பிடுது அப்படின்னு. இது மட்டும் இல்ல, நடிகை ரம்பாவுக்கு தொடையழகி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. மீனாவுக்கு கண்ணழகி, சரத்குமாருக்கு ஆரடி நடிகர், பாடி பில்டர் நடிகர் இப்படின்னு எழுதியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஸ்டார் நடிகர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த டைம்ல ரஜினிகாந்த் படங்கள் கலெக்ட் பண்ற அளவுக்கு வேற யாரோட படங்களும் அத்தனை கோடிகளை கலெக்டே பண்ணாது. அதனாலதான் இவருக்கு ஸ்டார் நடிகர் அப்படின்ற பெயரும் உண்டு. அதே மாதிரி குஷ்புவுக்கு பூ நடிகை அப்படின்னு எழுதுவாங்க. தனுஷா ஒரு காலகட்டத்துல ப்ரூஸ்லி அப்படின்னு பெயர் வச்சும் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ கலாய்க்கிறதுக்கு யார சொல்லலாம் அப்படின்னா சிவகார்த்திகேயனை சொல்லலாம். ஏன்னா இப்பெல்லாம் நிறைய ஆர்டிக்கல்ல திடீர் தளபதி அப்படின்னு தான் சிவகார்த்திகேயனை மென்ஷன் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.